Hi friends, welcome to Relax Recipes. நம்ம சேனல்ல நிறைய பிரியாணி ரெசிபி பார்த்திருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ரெசிபி தான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு காட்டுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. குறைவா மட்டன் பிரியாணி செய்யல கல்யாண வீட்டு ருசி வராது அப்படினு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம 1/2 கிலோ செஞ்சாலுமே அதே டேஸ்டோட வரதுக்கான டிப்ஸோட சேர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியும் 600 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். இத வச்சிட்டு நம்ம கல்யாண வீட்டு டேஸ்ட்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ப்ரெஷர் பேனில் தான் செய்ய போகிறோம். ஒரு 50 ml நெய்யும் 50 ml எண்ணெயும் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 4 துண்டு பட்டை எடுத்துருக்கேன். 4 கிராம்பு, ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதில் 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பிரியாணியில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் அதிக டைம் எடுத்துக்கிடும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு கோல்டன் கலராக ஆகணும். ரொம்ப ப்ரௌனாக ஆனாலுமே உங்களுக்கு பிரியாணி வந்து ரொம்ப டார்க் கலர் ஆகிடும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் கணக்கில் தான் சொல்கிறேன். சின்ன டீஸ்பூனுக்கு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வழக்கமாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக வச்சு அரைப்பீங்க இஞ்சியும் பூண்டும். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இஞ்சி கொஞ்சம் அதிகமாக வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல வாசம் கிடைக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா 150 கிராம் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக கனிஞ்ச தக்காளியாக எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். முதல்ல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பின்னால் நம்ம ரைஸ் சேர்க்குறதுக்கு முன்னால், கறி சேர்க்குறதுக்கு முன்னால் உப்பு தேவைப்படுற அளவு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும். குறைஞ்ச தீலியே தக்காளி மசிகிற அளவு வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவு வதங்கின பிறகு தான் நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கணும். முதல்ல வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நல்ல காரமான மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறதுனால நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து வச்ச பிரியாணி மசாலா தான் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடை பிரியாணி மசாலானா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலாவோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இதை வதக்கி விட்டுட்டு தயிர் 100 ml சேர்த்துக்கணும். நல்ல கட்டியான தயிராக 100 ml சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. அந்த தயிர்லேருந்து லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரையில் தான் நம்ம வந்து மட்டன் சேர்க்கணும். இப்போ கிளறி விட்டுட்டு மட்டன் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு நான் 600 கிராம் அளவுக்கு மட்டன் பீசஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு கறி வாங்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. கொழுப்புள்ள கறியாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸாக பீஸ் போட்டுக்கோங்க. பெரிய சைஸ் அல்லது மீடியம் சைஸ், ரொம்ப சின்னதாக போடாதீங்க. அதே போல் எலும்போடு சேர்ந்த கறியாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை 1 நிமிஷம் அந்த மசாலாலேயே நல்லா பரட்டி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 4 நிமிஷம் அந்த மசாலாலேயே குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மட்டன் மசாலாலேயே இருந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ரைஸ் சேர்க்குறதுக்கு முன்னால் கூட போட்டுக்கலாம். இதை ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் மிதமான தீயில் 12 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து விசில் வைப்பீங்க அப்படின்னா நார்மலாக மட்டன் குழம்புக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அதை விட ஒரு விசில் கம்மியாக வச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்போதுமே மட்டன் முழுசாக குக் ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம அரிசி சேர்ப்போம், அப்புறம் தம் போடுவோம். மட்டன் முழுசாக குக் ஆகிருந்தால் உடஞ்சி போயிடும். பதமாக வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம தண்ணி அளவு பார்த்துடலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி. நீங்கள் எந்த லாங் கிரெயின் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தாலும் அதை 1 மணி நேரம் நல்லா கழுவுன பிறகு தான் ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு கழுவாதீங்க, அரிசி உடஞ்சிடும். 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 1 கப் பாஸ்மதிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. நம்ம மட்டன் கிரேவியில் எந்த அளவு தண்ணி இருக்கோ அதையும் சேர்த்து தான் அளந்து எடுத்துக்கணும். எனக்கு 3 கப் அரிசி இருந்தது. மொத்தத்தில் 6 கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன் தண்ணி. அதில் அரை மூடி எலுமிச்சப்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கிரேவியை பார்த்துட்டு உங்களுக்கு கண்ணளவு அளவு பார்க்க முடியலைன்னா நீங்கள் ஒரு கிளாஸில் ஊற்றி அளந்து எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போதுமே நீல வகை பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு 1க்கு 2 அளவுக்கு தண்ணி விட்டால் தான் உங்களுக்கு நல்ல மலர்ந்து அரிசி விரிஞ்சு வரும். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரிசியை சேர்த்துடலாம். ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேண்டாம், ரொம்ப குறைஞ்சி தீயும் வைக்காதீங்க. குறைஞ்சி தீ வச்சிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சி போயிடும். ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி சட்டுன்னு இஞ்சிடும். உங்களுக்கு அரிசி வந்து 3/4 வேக்காடு மாதிரி தெரியும். நீங்கள் நார்மல் பாஸ்மதினா உங்களுக்கு அரை மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். இப்போ லேசாக கிளறி விட்டுக்கலாம். மூடி போட்டு அரிசி வேக வச்சிடலாம்.
அரிசி இந்த அளவு வெந்தாக்கில் தண்ணியும் அரிசியும் நல்ல அரிசி வந்து சாதமாகி தண்ணியோடு நல்லா சேர்ந்து வந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு லேயர் தான் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம தம் போடுற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் மல்லி புதினாலாம் தூவிக்கலாம். நான் அது எதுவுமே தூவலை. இந்த பிரியாணிக்கு உங்களுக்கு கலரும் நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா அதுவே உங்களுக்கு நேச்சுரலாக கலராக வந்துடும். நான் தோசைக்கல் மேலே தான் தம் போட்டுக்கிறது வழக்கம். குறைஞ்ச தீயில தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சுடுவேன். தோசைக்கல் சூடானாக்கில் இந்த பாத்திரத்தை வச்சு டைட்டான மூடி போட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுருவோம். உங்கள் அடுப்பு நல்ல குறைவான தீயில எரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூட தம் போட்டுக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். எப்போதுமே தம் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. தம் முடிஞ்ச உடனே அடுப்பு அணைச்சி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பராக செட் ஆகிருக்கும். நான் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறது 1 மணி நேரம் ஊற வச்சா அரிசி உடஞ்சி போயிடாதா, குழஞ்சிராதா அப்படின்னு இல்லைங்க. 1 மணி நேரம் லாங் கிரெயின் பாஸ்மதியாக இருந்தால் நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சா தான் உங்களுக்கு அந்த சாதம் வந்து கணிசமாக இருக்கும். அதே சமயம் அந்த சாஃப்டாகவும் உங்களுக்கு குக் ஆகிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே அளவுகளோட பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.